தவறுகள் கண்டா எப்படி நடந்து கொள்ளணும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நடந்து கொண்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு தொழுகையை, நோன்பை, ஜகாத்தை, ஹஜ்ஜையும் மாத்திர வழிகாட்டிட்டு போறதுக்கு அனுப்பப்பட்ட நபி அல்ல. லக்கத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆখিরা. முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முழு வாழ்க்கையில சொல் செயல் அங்கீகாரத்தில் அல்லாஹ் எங்களுக்கு ரோல் மாடலை வச்சிருக்கிறான். வாழ்க்கையோட முன்மாதிரி அல்லாஹ் வைத்திருக்கிறான். வாழ்க்கையோட நிம்மதி சந்தோஷத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பாலைவனத்தில் சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒருவரை பார்க்கிறார்கள், அவர் ஆடை இல்லாமல் குளித்துக் கொண்டிருக்கிறார். ஆடை இல்லாமல் குளித்துக் கொண்டிருக்கிறார். இருந்தவர்களை அங்கு பிடிக்க பாருங்க, என்ன வேலை செஞ்சு கொண்டிருக்கிறான், ஆடை இல்லாமல் குளித்துக் கொண்டிருக்கிறான், சீரழிக்கல, அவன மானத்தை மானபங்கப்படுத்தல, கண்டும் காணாத மாதிரி சென்று விட்டார்கள். அதுக்கு பின்னால் ஒரு சபையில அவரும் இருக்கிறத பாக்குறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுடைய சபையில சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு என்ன நடந்திருக்குது, அவர்கள் ஆடை இல்லாமல் குளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னல்லாஹ் ஹய்யுன், அல்லாஹ் வெட்கமுள்ளவன், யுஹிப்புல் ஹயா, அல்லாஹ் வெட்கத்தை விரும்புகிறான். அல்லாஹ் மறைக்கக்கூடியவன், யுஹிப்புஸ் சித்ர், அல்லாஹ் மறைக்கிறது அல்லாஹ் விரும்புகிறான் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், நீங்க யாராவது குளிப்பதாக இருந்தா குளிக்கும் பொழுதோ மறைத்துக் கொள்ளுங்கள், உங்களை யாரும் பார்க்கக்கூடிய நிலைமையில நீங்க குளிக்க வேணாம், நீங்க மறைத்துக் கொண்டு குளிங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த சபையில இந்த யாருக்குமே தெரியாது யாருக்கு இதை சொல்கிறார்கள், எதுக்காக இதை சொல்கிறார்கள், யாருக்கும் தெரியாது. தவறு செஞ்சவருக்கு தெரியும், அப்படி குளித்தவருக்கு தெரியும், இவ்வாறு தான் எனக்கு தான் சொல்கிறார்கள், அவர் திருந்திக் கொள்கிறார். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த மறைக்கிறதுங்கிறது இது அல்லாஹ்வுடைய சிஃபத். சத்தாருல் குயூப், அல்லாஹ் குறைகளை குற்றங்களை மறைக்கக்கூடியது. அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய சிஃபாத்துகள்ல சிலது அடியார்களிடத்தில் இருக்கிறது அல்லாஹ் விரும்புகிறான். அல்லாஹ் இரக்கமுள்ளவன். அடியார்கள் இரக்கமுள்ளவர்களாக இருந்தால் அவர்கள் மேலானவர்களாக உயர்ந்தவர்களாக மாறிவிடுகிறார்கள். அல்லாஹ் இரக்கமுள்ள மன்னிக்க கூடியவன். அடியார்களிடம் அந்த சிஃபத் இருக்குமாக இருந்தால் அந்த மனிதனும் உயர்ந்தவனாக சிறந்தவனாக கணிக்கப்படுகிறான். இதே மாதிரி அல்லாஹ் சத்தாருல் குயூப், குறைகளை குற்றங்களை மறைக்கக்கூடியவன். இந்த சிஃபாத், இந்த தன்மை அடியார்களிடத்தில் இருக்குமாக இருந்தால் அந்த அடியார்களும் உயர்ந்தவர்களாக மேலானவர்களாக கருதப்படுகிறார்கள். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சக்தி உள்ளவன். அவன் செஞ்சா யாரும் கேட்கலாது. அல்லாஹ் ஒன்றை செஞ்சா நீ இதை செஞ்சான்னு கேட்கலாம். சகோதரர், அந்த ரப்புல் ஆலமீன் எம்மை ஒன்றுமில்லாது படைத்து பாதுகாத்து போஷித்து வளர்த்து வரக்கூடிய அந்த ரப்புல் ஆலமீன் கூட அவனுக்கு மாறு செஞ்சிட்டா, அவனோட கட்டளைகளுக்கு மாறு செஞ்சிட்டா, பாவத்தில் ஈடுபட்டுட்டான், அவன் கூட என்ன செஞ்சிருக்கிறான்? ஹதீஸ்ல என்ன வருகிறது? ஒரு அடியான் தவறு செஞ்சா அந்த அடியாண்ட உள்ளத்துல ஒரு கருப்பு டொட்டொண்டு விழுது. எங்களுக்கு கூட எங்கிட்ட நாங்க செஞ்ச பாவத்துடைய அடையாளம் விளங்குது இல்லை. அல்லாஹ் அந்த அளவுக்கு மறைச்சு வச்சிருக்கிறான். இன்னொரு பாவம் செஞ்சா டொட்டு கூடுதோ, தௌபா செஞ்சா அது இல்லாம போகுதோ. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்க துடிக்கிற மாதிரி மத்தவங்க குறையெல்லாம் கொண்டு வரணும், சீரழிக்கணும், திருத்தோணும் என்ற நோக்கத்துல சீரழித்து கொண்டிருக்கிறோமே. சிலருக்கு திருத்தோணும் நோக்கமே கிடையாது, அவங்களோட நோக்கமே சீரழிக்கிறது தான். அவனை கேவலப்படுத்தணும். நல்லா இருக்கிறாங்க, இவனை தட்டுறதுக்கு இதான் ஒரே வழி, இவனை மானபங்கப்படுத்த இதான் ஒரே வழி, இவனை நான் நல்லவன் என்று சொல்றாங்க, இவங்களை எல்லாம் மதிக்கிறாங்க, இதான் நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சிக்கு, இதை தூக்கி வெளியில போட்டா இவர் அவுட் ஆயிடுவாரு என்ற நோக்கங்கள்லாம் இன்றைக்கு மக்களுடைய குறைகளை எல்லாம் வெளியில போட்டுக் கொண்டிருக்கிறோம். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரப்புல் ஆலமீனும் நாங்க விரும்புற மாதிரி அல்லாஹ்வும் அந்த டொட்டை தூக்கி முகத்துல வச்சிருந்தா இந்த சபையில இந்த ஜும்மால வந்து உட்காரலுமா எங்களால? அந்த இன்னென்ன பாவங்களுக்கு இந்த டொட் என்று இருந்தா, கருப்பு டொட்டுகள் எங்களோட முகத்துல பதிக்கப்பட்டிருந்தா எங்களோட நிலைமை எப்படியா இருக்கும்? எங்களோட குடும்பம் உள்ளுக்கு எடுக்குமா? திருமணம் பேசி வருவாங்களா? சொந்தங்கள் எங்களை வீட்டுக்குள்ள எடுக்குமா? எங்களோட பேசுவாங்களா? கதைப்பாங்களா? யாரும் எங்களை கணக்கெடுக்க கூட மாட்டாங்க. நாங்க செஞ்ச தவறுகள், நாங்க செஞ்ச குற்றங்கள், நாங்க செஞ்ச அநியாயங்கள், வெளியூர்ல போய் செஞ்சது, உள்நாட்டுல போய் செஞ்சது ரப்புல் ஆலமீன் மறைச்சு வச்சிருக்கிறான். சத்தாருல் குயூப், அல்லாஹ் மறைச்சு வச்சிருக்கிறான். இதைத்தான் அடியார்களிடம் அல்லாஹ் ஆசைப்படுறான். அடியான் தவறுகளை மறைக்கணும், அடியான் தவறுகளை மறைக்கணும் அல்லாஹ் விரும்புறான்.